அக்கரைப்பற்று கல்முனை சியாஸ் புரொடக்ட்ஸ் நிறுவனத்தில் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், எமது கீரல் சமூக தொலைக்காட்சி இந்த பிராந்தியத்திலே சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு சிறந்த களம் அமைத்து கொடுப்பதற்காக எம்மால் இயலுமான முயற்சிகளை நல்கி வருகின்றோம். அந்த வகையிலேதான் ஒரு கவிஞராக, ஒரு பெண்மணியாக, ஆளுமை மிக்க, பேச்சாற்றல் மிக்க, எழுத்தாற்றல் மிக்க ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு தன்னுடைய கரங்களினால் தன்னுடைய இல்லத்திலே பொருட்களை உற்பத்தி செய்து தயாரித்து ஒலிவில் பிரதான வீதியிலே உங்களுக்கு தெரியும், வெளிச்ச வீட்டு மீனவன் என்றால் இந்த பிராந்தியத்திலே இப்பொழுது பிரபலியமாக இருக்கின்ற வெளிச்ச வீட்டு மீனவன், டேஸ்டி கார்ன் ஷாப், அதே போன்று எங்களுடைய கேரளா கிச்சன் முண்டலில் அருகாமையில் தான் இந்த சகோதரி காசியா என்றால் உலகறிந்த ஒரு பெண்மணி, சியா என்றால் தெரியும். அவர் தன்னுடைய பேரிலே சியாஸ் புரொடக்ட்ஸ், சியாஸின் தயாரிப்புகள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தரம் வாய்ந்த பொருட்களை கொண்டு செயற்கை சேவைகள் சேர்க்கப்படாத நாவுக்கு ருசியான தயாரிப்புகளை அவர் தயாரித்திருக்கிறார். அவற்றை இப்பொழுது எங்களுடைய நிறுவன பணிப்பாளர் மாஹிசர் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். மாசி சம்பல், மீன் சம்பல், கோழி சம்பல், இறைச்சி சம்பல், உரைப்பு முறுக்கு, இனிப்பு முறுக்கு, அச்சாறு, ஊறுகாய், உருளைக்கிழங்கு முறுக்கு, உரைப்பு இனிப்பு சோவி, பயிற்றம் பணியாரம் என்று பல்சுவையான தயாரிப்புகளை எல்லாம் தயாரித்து இந்த வீதி ஊடாக வருகின்றவர்கள், தினமும் காலை மாலை இரவு வேளைகளில் வருகின்றவர்கள் வாங்கி செல்லக்கூடியவாறு ஒரு சிறிய அளவிலான பெட்டிக்கடை வடிவாக சியாஸ் அவர்கள் தயாரித்திருக்கிறார். அதை இப்பொழுது நாங்கள் சந்திக்க போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சியா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இந்த இடத்திலே உங்களை நாங்கள் காண்பதற்கு மிக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நம் நாட்டுடைய பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சிகளில், மேடைகளில் என்றெல்லாம் கவிதைகள் பாடி, பேச்சாற்றல், எழுத்து என்று தமிழ் துறைக்கு உங்களுடைய பங்களிப்பு அளப்பெரியது. இருந்தாலும் மனிதன் என்பவன் வாழ்க்கையில் எல்லோரும் ஒவ்வொரு தொழில் முயற்சியில் ஈடுபட வேண்டும். உங்களுடைய தைரியத்தை, உங்களுடைய ஆளுமையை நாங்கள் மெச்சுகின்றோம், பாராட்டுகின்றோம். அந்த வகையில் தான் நாங்கள் உங்களுடைய இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கின்றோம். இதை சிறிய கடையாக இருந்தாலும் நாங்கள் ஒரு உயர்ந்த நிறுவனமாகவே பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த நிறுவனத்துக்குள், இந்த பெட்டி கடைக்குள் என்னென்ன வகையான பொருட்கள் இருக்கின்றது என்பதை உங்களுடைய நாவினாலிருந்து நாங்கள் அறிய விரும்புகின்றோம். நாவுக்கு சுவையான மாசி சம்பல், இறைச்சி சம்பல், மீன் சம்பல், அதே போன்று வித்தியாசமான முறுக்கு வகைகள், பலகாரங்கள் எல்லாம் நீங்கள் செய்து வருகிறீர்கள். இவை அத்தனையும் யார் செய்வது? நிச்சயமாக இது அத்தனையும் என்னுடைய தயாரிப்பாகத்தான் இருக்கிறது. இந்த தயாரிப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்றிலும் நீங்கள் பெற்றுக்கொள்கிற இதுவரை காலமும் பெற்றுக்கொண்ட சம்பல் வகைகள்லேருந்து சற்று வித்தியாசமாக வீட்டுக்கு தேவையான சம்பலாக நாம் எப்படி தயாரிப்போம் அது போல தான் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இயற்கை முறையிலான வகையில் இதில் ஒனியன், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணி தான் நாங்கள் செய்திருக்கிறோம். இதில் 4 வகையான சம்பல் இருக்குது. இறைச்சி சம்பல், மீன் சம்பல், கோழி சம்பல், மாசி சம்பல் உண்டு. இதில் எங்களோட மீன் சம்பல், கோழி சம்பல் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காகன்னு சொன்னால் இறைச்சி சாப்பிடாத, அதாவது மாட்டு இறைச்சி சாப்பிடாத எங்களுடைய சகோதர மத உறவுகள் கூட எங்கள்கிட்ட சம்பளம் எடுத்துக்கொள்கிறாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் இந்த மீன் சம்பல், கோழி சம்பல் எல்லாம் வந்து தனிப்பட்ட பாத்திரங்களிலே தான் செய்து வழங்கி கொண்டிருக்கிறோம். என்றால் அவங்களுடைய நம்பிக்கையை பெருமிதமாக நம்பிக்கையை பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த சம்பல்களை அப்படி வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமலுக்கு உங்களுக்கு பண்டிகை காலமாக இருக்கட்டும், உங்களுடைய உறவுகளை மகிழ்ச்சிப்படுத்துகிற விதமாக, உங்களுடைய உறவுகளோட விசிட்டிங்காக இருக்கட்டும், அந்த வகையில் பாரம்பரிய இனிப்புகளை நிறைய பேர் விரும்புகிறோம். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்லேயே காலம் கடத்தி கொண்டிருக்கிற காலத்தில் இந்த பாரம்பரிய இனிப்புகளான முறுக்கு, உரைப்பு முறுக்கு, இனிப்பு முறுக்கு, உரைப்பு சோவி, இனிப்பு சோவி, பயத்தம் பலகாரம், அதே போல் உருளைக்கிழங்கு முறுக்கு, இப்படி பலதரப்பட்ட இனிப்புகளோடு சேர்த்து எங்களுடைய சிறுதானிய சினிமாவும் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. எங்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆகி கொண்டு இருக்கிறதுனா சிறுதானிய சினிமாவையும் நாங்கள் சொல்லலாம். அது மட்டும் கையில் இப்பொழுது இருக்கின்ற ஒரு பாக்கெட்டை நாங்கள் காண்பிக்க போகின்றோம். இதை பற்றி நீங்கள் உங்களுடைய நாவினாலே சொல்ல முடியும். இது உங்களுடைய தயாரிப்பு, இதில் என்ன அம்சம் இருக்கிறது சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த சிறுதானிய சினிமாவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே நாங்கள் அரிசி மா அல்லது கோதுமை மாவில் தான் நாங்கள் வந்துட்டு இந்த சினிமா சாப்பிட்டு இருப்போம். இது வந்து இப்போ உங்களுக்கு
நாங்கள் தாரது வந்து இதில் பொட்டுக்கடலை, பயறு, ஏலக்காய், ஃப்ளேவருக்காக ஏலக்காய், சீனி மிக்ஸ் பண்ணி மிதமான குழந்தைகள்ல இருந்து வயோதிபர்கள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக்கான சீனிமா தான் இது. இதை வந்து எங்கள்கிட்ட வர சம்டைம் நாங்கள் வெளியிடங்களுக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தமாக போகிறப்ப கூட இந்த பைத்தம்பலகாரம், இந்த சீனிமா எல்லாமே ஃபாரினர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுத்துக்கொள்கிறாங்க. நாங்கள் அந்த இங்கே வர்றவங்களுக்கு டேஸ்ட் பார்க்குறதுக்காகவும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் எங்கள்கிட்ட வந்து இந்த பைத்தம்பணியாரம், சீனிமா எல்லாம் மிச்சம் ஸ்பெஷலாக போயிட்டு இருக்குது. ஏனென்னா பைத்தம்பலகாரம் வந்து நாங்கள் உடனே தயாரித்து கொடுக்குறோம். அதோட அதில் வந்து பேனிச்சம்பழமும் சேர்த்து தான் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமலுக்கு சியாஸ் ப்ராடக்டோட சியாஸ் ஹெர்பல் ஸ்லிம் நியூட்ரி மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. அதையும் நாங்கள் தயாரித்து வரோம். இதில் முழுக்க நாங்கள் சேர்த்துருக்கிறது எல்லாமே வந்து இயற்கையான பொருட்கள் தான். அன்றாடம் நாங்கள் வீட்டில் பாவிக்கிற இயற்கையான பொருட்களை தான் நாங்கள் சேர்த்து செய்திருக்கிறோம். இது மேக்சிமம் 15 நாட்களுக்குள் 3 கிலோ வெயிட் குறைப்பது மட்டும் இல்லாமல் வயிற்று பகுதியில் உள்ள கெட்ட கொழுப்புகளை அகற்றி ஆரோக்கியமான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ரிங்காக தான் நாங்கள் இதை கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் துரிதமாக ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை நம்மவர்கள் உண்டு வருகிறார்கள். நிறைய கொழுப்பு அவர்களை பல சிரமங்களை ஆக்குகிறது. குறிப்பாக பெண்களுக்கு, ஆண்களுக்கு என்று உடலை ஸ்லிமாக கட்டுடலாக வைத்திருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவோம். அது உண்மைதான். ஆகவே அந்த கட்டுடலை கொண்டு வருவதற்கு வயிற்றில் இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து உடலை சிமாட்டாக வைத்திருப்பதற்கு சியா அவர்கள் ஒரு சிறந்த ப்ராடக்டை, மருந்து என்று சொல்ல வேண்டும். இது வந்து இதனுடைய பேரை சொல்லுங்கள். சியா ஸ்லிம் ஹெர்பல் நியூட்ரி மிக்ஸ். சியா என்ற பேரிலே இந்த ஹேபல் சிமாட்டாக உடம்பை வைத்திருப்பதற்கான பொருட்களை எல்லாம் இவற்றிலே சேர்த்திருக்கிறார். இதனை நீங்கள் தொடர்ச்சியாக 15 நாட்கள் உண்டு வருகின்ற பொழுது இவற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு பொருளை காண்பிக்க போகின்றோம். இதுவும் எங்களுடைய சியா அவர்களுடைய தயாரிப்பிலே தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் முறுக்கு இருக்கிறதா? முறுக்கு இல்ல, சோவி ஐட்டம் இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து சுத்தமான அரிசி மாவுலே முழுக்க அரிசி மாவு, தேங்காய் பால் சேர்த்து தான் நாங்கள் செய்திருக்கிறோம். கடைகளில் இருக்கிற மாதிரி அல்லாமலுக்கு எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி நாங்கள் வந்து அரிசி மாவுல தான் இதை செய்திருக்கிறோம். இதுவும் ஒரு சியாவினுடைய ப்ராடக்ட். லெமன் ஊறுகாய், தெஹி அச்சார், என்ன லுணுதெஹி, இதை பற்றி சொல்லுங்கள். இது உண்மையிலே எல்லோரும் தயாரிக்கிறார்கள். இந்த நாட்களிலே தேசிக்காயும் சற்று விலை குறைவடைந்திருக்கிறது. இன்றைய கள நிலவரம் விலை உயர்வாக இருக்கிறது. குறிப்பாக விலை குறைவான காலங்களில் கூடுதலாக நாங்கள் அதனை பெற்றுக்கொள்ளலாம். தேசிக்காயை வைத்துக் கொண்டு நீங்கள் இதை வீட்டில் செய்கிறீர்கள். ஆமாம், முழுக்க எந்த ஒரு இதை வந்து நாங்கள் அவிக்கிறது கிடையாது. எந்த ஒரு இதை பதப்படுத்துறதுக்காக எந்த ஒரு இதுவும் செய்யறதில்லை. முழுக்க மண்முட்டியிலே தான் நாங்கள் இதை தயாரிக்கிறோம். நாங்கள் இதை பொதியிடுறது கூட எங்களோட ப்ரொடக்ஷன் வந்து தொடர்ந்து 14 நாட்களுக்கு பிறகுதான் பொதியிடுறோம். இது எங்களுடைய வாடிக்கையாளர்கள் வளமையாக வாங்கி கொண்டு செல்வது இறைச்சி கறியும் இதுவும் அல்லது பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது தங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இந்த ஊறுகாயும் இருக்குது. சியாஸ் லெமன் ஊறுகாய் வந்து மிச்சம் ஸ்பெஷலாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வளமையான ஊறுகாயில் வாங்குற மாதிரி தன்மையோ கசப்பு தன்மையோ குறைவாகத்தான் இருக்கும். இது ஒரு கிரேவி மாதிரியே நாங்கள் செய்திருக்கிறோம். குறிப்பாக இந்த ஊறுகாய் நமது புராதன காலம் தொட்டு நம்மவர்கள் மூத்தோர்கள் பாவித்து வந்த ஒன்று. குறிப்பாக நாவிலே ஈரலிப்பு, அந்த நாக்கிலே சுரப்புகள் உருவாக்குவதற்கும் உணவு செமிபாடு, உணவை ருசிப்பதற்கெல்லாம் இது என்று மிக திறமை வாய்ந்த ஒரு பாரம்பரிய நம்முடைய உணவுகளில் சேர்க்கப்பட்ட ஒன்று. இப்பொழுது நீங்கள் ஒரு விடயத்தை சொன்னீர்கள், முட்டி என்று சொன்னீர்கள். அதை பற்றி தான் நான் கேட்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது சில்வர் பாத்திரங்களில் எல்லாம் செய்கிறார்கள், பிளாஸ்டிக் பொருட்களில் எல்லாம் செய்கிறார்கள். இவை வேறு அணுசேப தாக்கங்களை உருவாக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது இல்லையா? அலுமினியம், அதிலோடு இருக்கின்ற கெமிக்கல் எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு பதார்த்தத்தை உருவாக்கி மனிதனுடைய உடலுக்கு கேடு விளைவிக்கின்ற ஒன்றாக மாறிவிடுகிறது. நீங்கள் உண்மையிலே நமது மூத்தோர்கள் செய்த அதே வரிசையிலே சட்டியிலே இந்த ஊறுகாய் செய்கின்றார். உண்மையிலே இவரை நாங்கள் நம்பகமாக உறுதிப்படுத்துகிறோம் என்றால் நாங்கள் அறிந்தவர், தெரிந்தவர், குறிப்பாக நல்ல தமிழ் மொழி ஆற்றல் உள்ளவர், ஒரு கவிஞர், எழுத்தாளர். இதற்கு அப்பாலும் மனிதநேயமிக்க ஒருவர்
என்பதும் எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் நம்பகமாக இவருடைய இந்த பொருட்களை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறிய நிறுவனமாக இருந்தாலும் சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களின் பொருட்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக சரி அன்பு சொந்தங்களை உறவுகளை இந்த வீதியால் நீங்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த சியா ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்துக்கும் ஒரு தடவை நீங்கள் வந்து செல்ல வேண்டும். எங்களுடைய வெளிச்ச வீட்டு லைட் ஹவுஸ் மீனவன் கேரளா கிச்சன் தினமும் நீங்கள் சாப்பிடுகின்ற இரா பொழுதுகளில் டேஸ்டிகோன் ஷாப் நிறுவனத்துக்கு முன்பாக குறிப்பாக ஒலிவில் லைட் ஹவுஸுக்கு செல்லுகின்ற வீதியின் முன்பாக கல்முனை அக்கரைப்பற்றி வீதி பல்கலைக்கழகம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அண்மித்தவாறு தான் இந்த சியாவினுடைய அனைத்து ப்ராடக்ட்களும் தயாரிப்புகளும் இங்கே விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. இங்கே கச்சான் கூட வைத்திருக்கிறீர்கள் இல்லையா? அதை சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீதிகளில் வருகின்றவர்கள் அதை கேட்காமல் கடப்பதில்லை. எங்கள் கடை இது ஒரு பெட்டி கடையாக இருப்பதனால் அதை கேட்காமல் கடப்பதில்லை. அடுத்தது வந்து எங்களுடைய இந்த வீதி இந்த நாட்சந்தியால தான் எங்களோட லைட் ஹவுஸ் வெளிச்ச வீட்டு பீச்சுக்கும் போறதுக்கு வர்றாங்க. அவங்க வந்து ஒரு ஏமாற்றத்தோட போகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நாங்கள் இங்கே வந்து வறுத்த கச்சானையும் நாங்கள் இங்கே செய்து வச்சிருக்கிறோம். குறிப்பாக இந்த வீதியால் வருகின்றவர்கள் இந்த இடங்களிலே கடைகளில் தெருக்களில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் கச்சானையும் இங்கு சுத்தமாக சுவையாக தினமும் வறுத்து கொண்டு வருகின்ற கச்சானையும் நாங்கள் இப்பொழுதுதான் மாய்சர் சப்பி பார்த்தோம். அதுவும் இருக்கிறது. இதை காண்பிக்கலாம். இது மாசி சம்பல். இதுவும் சியா அவர்களுடைய தயாரிப்பு தான். பாருங்கள் எவ்வளவு அழகான முறையிலே பொதை செய்து சுத்தம் சுகாதாரமான முறையிலே அவர் தனது வீட்டிலே இருந்துதான் தயாரித்து வருகின்றார். இவருக்கு ஒரு ஒத்துழைப்பு உதவிக்கரம் நேசக்கரம் நீட்ட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு பெரிய கடைகளெல்லாம் நீங்கள் உணவுப் பொருட்களை எல்லாம் பெறுகிறீர்கள், இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் இப்படியான ஒரு பெண்மணி இந்த இடத்திலே இருந்து இந்த பொருட்களை விற்பனை செய்கின்றவர்களுக்கு நீங்கள் இந்த காட்சியை பார்க்கின்றவர்கள் நிச்சயமாக வருகை தந்து இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எமது கீரல் சமூக தொலைக்காட்சி எதிர்பார்க்கிறது. உங்களுடன் வினயமாக வேண்டிக் கொள்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் அதிகமாக செய்து இந்த சகோதரிக்கு நாங்கள் எவ்வாறு வலுவூட்டிக் கொண்டு உற்சாகம் கொடுத்து அவரோடு இணைந்திருக்கின்றோமோ அதே போன்று நீங்களும் இணைந்திருப்பதற்கு அவருக்கு ஆர்வமூட்டுவதற்கு அவருடைய இந்த தொழில்துறை மென்மேலும் வளருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அதிகம் செய்து கொள்ளுங்கள். இதனை உங்களுடைய வீடுகளில் இருக்கின்றவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்களும் வருகை தந்து இந்த பொருட்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று உங்களை நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இந்த பொருட்களை பற்றி சொல்லுங்கள் சியா, நீங்கள் கையை வைத்திருக்கின்ற. கண்டிப்பாக இவை அனைத்துமே வந்து எங்களுடைய பாரம்பரிய இனிப்பு வகைகள் தான். உரைப்பு இனிப்பு முறுக்கு, உரைப்பு இனிப்பு சோவி, அதே போல் பயிற்றம் பணியாரம் போன்ற தின்பண்டங்கள் தான் தீனிகள் தான். இதில் என்னன்னு சொன்னால் நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க, குறிப்பிட்டிருந்தீங்க பெரிய கடைகள் சிறிய கடைகள். எங்களுடைய கடை சிறிதாக இருந்தாலும் உங்களுக்கான பொதி மற்றும் இதில் இருக்கும் பொருள் தரமானதாகவும் மிகவும் நேர்த்தியானதாகவும் கவர்ச்சியானதாகவும் தான் நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பி உண்பதற்காக இருந்தாலும் சரி, மிகவும் தரமான முறையில் தான் நாங்கள் இதை தயாரிச்சிருக்கிறோம். இதை நாங்கள் சாப்பிட்றதா இருந்தால் எப்படி ப்ராடக்ட் பண்ணுவோமோ அதே ப்ராடக்ட் தான் நீங்கள் இருக்குது. நீங்கள் நம்பிக்கையோடு வாங்கி போகலாம். நல்லது சியா. இங்கே புல்லாடை என்று வருகின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய தாய்மார்கள் மூத்தவர்கள் தான் இந்த புல்லாடை என்பதை செய்வார்கள். இதில் முறுக்கை போன்று இருக்கும் இடியாப்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். இதற்கு சீனிப்பாகெல்லாம் சேர்ப்பார்கள், சுவையூட்டிகளும் சேர்ப்பார்கள். சுவையூட்டி என்று சொல்லுகின்ற பொழுது செயற்கை சேர்மானங்கள் அல்ல, எங்களுடைய பிராந்தியத்தில் நாங்கள் வீட்டில் தயாரிக்கின்ற. பாருங்கள், இந்த புல்லாடையை நீங்கள் பெற வேண்டுமானால் அழகான நவீன முறையிலே பொதி செய்யப்பட்டிருக்கிறது. சுத்தம் சுகாதாரமாக பேணுவதற்காக இவ்வாறெல்லாம் செய்திருக்கிறார். இதே போன்றுதான் இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது, முறுக்குக்கு நிறைய கிராக்கி இருக்கிறது. உண்மையை நான் கூட மாகிர் சார் அதிகமாக முறுக்கை விரும்பி உண்பது. இது சற்று உரைப்பாக இருக்கும், மிளகு பொடி சேர்த்திருப்பார்கள், உப்பு சேர்த்திருப்பார்கள், சுவையாக இருக்கும், பொரித்து எடுப்பார்கள். நீங்கள் எல்லாம் வீட்டில் தான் இதெல்லாம் செய்கின்றீர்கள் இல்லையா? மற்றொரு பொருளை நாங்கள் இப்பொழுது காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் சொன்னதை போன்று இது முறுக்கு. நமது உம்மமார்கள் வீட்டிலே இருந்து கொண்டு அரிக்கி மீலா என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த நாட்களில் அதுவும் கூட மண்ணினால் ஆனது. அந்த அரிக்கி மீலாவில் வைத்துக் கொண்டு மாவை உருட்டி வைத்து விட்டு ஒவ்வொன்றாக அரிக்கி மீலாவில் போட்டு இதை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த
முறுக்கு இதுக்கும் கூட இப்பொழுது நாங்கள் பெரிய கடைகளுக்கெல்லாம் ஏறி இறங்க தேவையில்லை. நம்முடைய சகோதரி, நம்முடைய பிள்ளை, நம்முடைய தங்கச்சாக இருக்கின்ற காசியா அவர்கள் தான் இதனை அத்தனையும் தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறார். நீங்களும் வாருங்கள் என்று அன்போடு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். வீட்டை காண்பிக்கலாம் மகேஷ் சார். இதுவும் உரைப்பு முறுக்கு. முன்பு நாங்கள் காட்டினது இனிப்பு முறுக்கு என, இது உரைப்பு முறுக்கு. இன்னும் நிறைய பொருட்களை எல்லாம் வைத்திருக்கிறார். எங்களோட காண்பிக்க போகிறார். காட்டுங்கள். இது எங்களுடைய இறைச்சி சம்பல். வாசனையை தூக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்பொழுது நானும் கொஞ்சம் சுவைத்து பார்க்கலாம். மாய்சர் கொடுக்கலாம். அது கேமரா பிடிச்சிருக்கார். இதுதான் எங்களுடைய. இதில் நாங்கள் கருவேப்பிலை, வெங்காயம், இயற்கையான அத்தனை பொருட்களும் சேர்த்து தான் நாங்கள் இதில் தயாரிச்சிருக்கிறோம். எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ்ஸும் இல்லை, நீங்கள் நம்பி வாங்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே மெஷினரிஸ் இல்லாமலுக்கு வீட்டிலே கைகளாலேயே தயாரிக்கப்படுறதால மிச்சம் ஒரு நம்பிக்கை தன்மையோட ஒரு நல்ல இடத்தை பெற்றுக்கொண்டு வருது. அந்த வகையில் சுத்தமான, சுகாதாரமான, ஆரோக்கியமான உணவுகளை, இங்கே இருக்கிற தயாரிப்புகளை நீங்களும் சாப்பிடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கடையை பார்த்து கணக்கிடாதீங்க. இது சின்ன பெட்டி கடை தான். ஆனால் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப முறுக்கு பெக்கலாம். நீங்கள் பார்த்த உடனே ரொம்ப விலையாக இருக்குமோ அப்படின்னுலாம் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு 250 கிராம், 500 கிராம், 1000 கிராம்னு சொல்லி உங்களுடைய பண வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த பேக்கிங்கை நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். மாய்ஸ்டர், இந்த சம்பரை சாப்பிட்டுகின்ற பொழுதும் வாய் நிறைய ருசியாக இருக்கிறது. எல்லோரும் சொல்லுவதை போன்று அல்ல, ஒரு நல்ல வாசனையும் வருகிறது. பிரியாணி சாப்பிடுகின்ற வெள்ளிக்கிழமை தினம் ஜும்மா தொழுதுவிட்டு உணவு உண்பதற்காக குந்துகின்ற நேரம் வீட்டிலேயே மணக்கின்ற அந்த சுவையான மனமும் கூட மணக்கிறது. இவற்றை தான் இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி அன்பு சொந்தங்களே, உள்ளங்களே, இப்பொழுது நீங்கள் நிறைய விடயங்களை உங்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். மீண்டும் நாங்கள் தெரிவிப்பது, இது ஒரு சிறிய கடையாக நீங்கள் கருத வேண்டாம். நீங்கள் எதிர்பார்க்கின்ற சுவை, தரம் அத்தனையுமே இங்கு இருக்கிறது. நமது சியாஸ் ப்ராடக்டுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம். அவர்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்வோம். குறிப்பாக மாசி சம்பல், மீன் சம்பல், கோழிச்சம்பல், இறைச்சி சம்பல், உரைப்பு முறுக்கு, இனிப்பு முறுக்கு, அச்சாறு, ஊறுகாய், உருளை கிழங்கு முறுக்கு, உரைப்பு இனிப்பு, சோவி, பைட்டம், பணியாரம் போன்றவற்றையும் இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் குறிப்பாக ஆர்டர் செய்தும் பொருட்களை பெறுவதற்குரிய வாய்ப்பு இங்கு இருக்கிறது. ஆர்டர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய வீடுகளுக்கும் அனுப்பி வைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது. அவற்றை அவர் கச்சிதமாக செய்வார். நீங்கள் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் இப்பொழுது தருகின்றோம். 0722931053 0722931053 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய ஆர்டர்களை பெற்றுக் கொள்ளலாம். அந்த விடயம் பற்றியும் அவருடைய நிச்சயமாக இந்த வேளையில் நாங்கள் குறிப்பிடணும் என்னன்னு சொன்னா ரியாஸ்னா, நீங்கள் இலங்கையில் எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் வீடுகளுக்கே நாங்கள் கொண்டு தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். மிகவும் பாதுகாப்பான முறையில் பொதி செய்து அனுப்பி வைக்கப்படும். அது மட்டுமல்லாது எங்கள்கிட்ட நிறையவே வெளிநாடுகளில் இருக்கிற யூகே, கனடா, லண்டன், சவுதி, குவைத் போன்ற நாடுகளில் இருக்கிற உறவுகளும் நிறையவே என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க, உங்களுடைய தயாரிப்புகளை எப்படி பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி. உண்மையிலே அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய தயாரிப்பின் விலையை விட நாங்கள் அதை அனுப்பி வைக்கிற பொதியினுடைய அந்த விலை தான் அதிகமாக இருக்குது. அதனால நான் அவங்களுக்கு சொல்லிக்கொள்கிறது, உங்களுடைய உறவுகளோ நண்பர்களோ வரும்போது பெற்றுக்கொள்ளுங்கன்னு தான். அப்படி இல்லாமலுக்கு உங்களுக்கு அந்த பொதி கட்டணத்தை செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமாயின் எனக்கு அனுப்பி வைப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய வீட்டில் இருக்கிற விசேஷங்கள், டீ பார்ட்டி, காஃபி பார்ட்டி அல்லது உங்களுடைய ஏனைய இதர விசேஷங்கள் அனைத்துக்காகவும் நாங்கள் இந்த இனிப்புகளை செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பது மட்டுமல்லாது, உணவகங்களுக்கான சிறந்த மாசி இறைச்சி, மீன், கோழி சம்பல்களையும் தாரத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். 1-2 இடங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருந்தாலும் உங்களுக்கு தேவையான சிறந்த ஒரு மாசி சம்பல், உங்களுடைய தயாரிப்புகளை இன்னும் மென்மேலும் சுவையூட்ட, மெருகூட்ட வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தயாரிப்பு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமலுக்கு நாங்கள் அச்சாரம் செய்து கொடுக்குறோம். ஆர்டர்களுக்கு அச்சாரம் செய்து கொடுக்குறோம்.
அதையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்றதை இந்த வேளையில சந்தோஷமா தெரிவித்துக் கொள்வேன். மிக்க நன்றி சியா. பல்வேறு தகவல்களை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். அத்தனை தகவல்களும் உண்மை என்பதை கீரல் சமூக தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்களும் ஒருவில் பிரதான வீதியிலே இருக்கின்ற சியா அவர்களுடைய இந்த சிறிய பெட்டிக்கடை அல்லது நிறுவனத்துக்கு நீங்கள் வருகை தர வேண்டும். இந்த வீதியால் வருகின்ற குறிப்பாக சம்மாந்துறை, கல்முனை, அக்கரைப்பற்று, கட்டாளச்சேனை, நிந்தவூர் என்று இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற எங்கெல்லாம் இருந்து நீங்கள் வீதியோரமாக வருகின்றீர்களோ இந்த வீடியோவை நீங்கள் காட்சியை வீடுகளில் இருந்து பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நம்முடைய சகோதரியாக இருக்கின்ற சியாவுக்கு நாங்கள் கரம் கொடுக்க வேண்டும். இவரை ஊக்குவிக்கப்பட வேண்டும். இவர் சமூகத்திலே இன்னும் அதிகமான ஒரு பொருட்களை தயாரித்த ஒரு பெரிய நிறுவனத்துக்கு இவர் சொந்தக்காரியாக மாறுவதற்கு நாம் எல்லோரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மீண்டும் குறிப்பிடுகின்றோம். 0722931053 0722931053 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். குறிப்பாக சியா அவர்கள் குறிப்பிட்டது போன்று UK, கனடா என்று பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற இதர நாடுகளில் எல்லாம் இருக்கின்ற, குறிப்பாக சியா நாங்கள் சொல்ல வேண்டும், நமது மத்திய கிழக்கில் இருக்கின்றவர்கள் அதிகமாக இருப்பார்கள். இந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் விடுமுறை தினத்துக்கு வருகின்ற பொழுது அல்லது தங்களுடைய உறவினர்களுக்கு ஏர்போர்ட்டிலே வைத்து எல்லாம் பார்சல் எல்லாம் கொடுப்பார்கள் இல்லையா, அப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்ற வேளையிலே நீங்கள் மறக்க வேண்டாம். துணிச்சலோடு நம்பிக்கையோடு காத்திருக்காமல் நாடுங்கள் எங்களுடைய சியா ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்துக்கு. தொலைபேசி இலக்கம் 0229311053 என்ற தொலைபேசி அழைப்புக்கு ஏற்படுத்தி உங்களுடைய ஓர்டர்களை முன்கூட்டி செய்து கொண்டால் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவினர்கள், சகோதரர்களுக்கு மத்திய கிழக்கு நாட்டிலே இருக்கின்றவர்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு இலகுவாக இருக்கும். நீங்கள் கையிலே போகும் போது கொண்டு செல்லலாம். சரி, மிக நீண்ட நேரமாக நாங்கள் சென்று கொண்டிருந்தால் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்கும் இல்லையா சியா? இப்பொழுது எங்களால் முடியுமான வகையிலே உங்களுடைய பொருட்களை எல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கின்றீர்கள். நீங்கள் இதையும் தாண்டி ஒரு சுவையான அல்லது ரசனை மிகு விடயத்தை சொல்லுகின்றோம். நீங்கள் இருக்கின்ற இடம் ஒரு வயல் சார்ந்த இடம், பிரதான வீதி, பல்வேறு காட்சிகள், அமைப்புகள், மர நிழல் இருக்கிறது. இந்த மர நிழலை நாங்கள் தான் நாட்டி வைத்தோம். குறிப்பாக நம் நாட்டினுடைய தேசிய மரமாக இருக்கின்ற நாகை மரம் இருக்கிறது. இலகுவாக கிழிந்து செல்லக்கூடிய காயா மரமும் இருக்கிறது இல்லையா? இந்த நிழலிலே இருந்து கொண்டு பிரிதாக இருக்கின்ற நேரங்களில் உங்களுடைய எண்ணவலைகளில் கவிதைகள் ஊட்டெடுக்கும். அந்த கவிதைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கவிச்சரம் என்ற நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அதனை குரல் கொடுக்க இருக்கிறோம். விரும்பினால் உங்களுடைய குரலிலும் நாங்கள் அதனை கவிச்சரத்தின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம் என்ற அந்த நல்ல செய்தியை தெரிவித்துக் கொண்டு, சரி, சியா அவர்கள் இறுதியாக என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்டு பார்ப்போம். நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல் கவிதை என்றவுடனே தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. நேற்றைய தினம்தான் எங்களுடைய இளம் கவி ஹிசாம் அவர்கள் எனக்காக ஒரு கவிதை வடித்திருந்தார். உண்மையிலே நான் அதை பார்த்தவுடனே கண் கலங்கி விட்டேன். ஏனென்றால் நான் இருந்த நிலை உங்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அந்த வகையில் நான் ஒரு எழுத்தாளராக அவங்க எல்லாருக்கிட்டையும் அறிமுகமாகி இருக்கிறேன். இப்போ ஒரு சுயதொழில் முயற்சியாளராக அவங்க முன்னாடி வலம் வந்து கொண்டிருக்கிறேன். அது என்னுடைய அருமை தம்பி ஹிசாம் அவர்களுக்கு அது ஒரு தாக்கமாக இருந்திருக்கலாம். அவ்வளவு உருக்கமாக அந்த கவிதை இருந்தது. உண்மையிலேயே என்னை நேசிக்கும் உறவுகள் இந்த பூமியில் இருக்கின்றது என்று நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதே போலதான் என்னுடைய தயாரிப்புகளை எந்த ஒரு அறிமுகமும் இல்லாமல் என்னுடைய தயாரிப்புகளை இலங்கையின் எத்தனையோ இடங்களில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். எனக்காக வாங்கி அதை என்னை ஊக்கப்படுத்துகிறீர்கள். அந்த உறவுகள் அனைவருக்குமே இறைவன் அவனுடைய பேரருளை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களுக்காக பிரார்த்தித்தவளாக இந்த வேளையில் என்னை உங்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக இவ்வளவு நேரத்தை செலவழித்து, பொன்னான நேரத்தை செலவழித்து எனக்கு இந்த மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை வழங்கிய கீரல் டிவிக்கும் அதனுடைய பணிப்பாளர்களாக இருக்கின்ற ரியாஸ் நானா மற்றும் மாஹிர் சார் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, எல்லோருக்கும் பொதுவான வல்ல நாயன் அவர்களுக்கு அவனுடைய பேரருளையும் ஆரோக்கியத்தையும் வழங்கியருள்வானாக என்று கூறி விடைபெறுகின்றேன். ஜஸாகுமுல்லாஹ் ஹைரன்.
மிக்க நன்றி சியா. இந்த கவிதை தொடர்பாக நீங்கள் சொன்னீர்கள், நானும் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சொன்னேன். தம்பி ஹிசாம் அவர்கள் இந்த கடையிலே பணிபுரிகின்ற ஒருவர், வெளிச்ச வீட்டு மீனவன் கடையிலே. ஹிசாம் அவர்கள் ஒரு இளங்கலைஞர். அவர் இந்த இடத்திலே இருந்து இந்த மீன்களை விற்றுக் கொண்டு இந்த வயலை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவர் ஒரு கவிதையை கூட யாத்திருந்தார். அந்த கவிதையை என்னிடம் காட்டியிருக்கிறார். நான் வாசித்து பார்த்திருக்கிறேன். கவிச்சரம் என்ற நிகழ்ச்சியூடாக அந்த கவிதையை நான் இணைத்துக் கொள்ளவிருக்கிறேன். நாம் சிறிய பெட்டிக்கடை வைத்திருக்கிறோம், மீன்பிடி விற்பனை நிலையத்தை வைத்திருக்கின்றோம். இங்கே மசாலா கான், குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த தென்கிழக்கு பிராந்தியத்திலே கலை நயத்தோடு கலை ஆர்வமிக்கவர்கள் இந்த பிராந்தியத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். பாருங்கள், அந்த இடத்துக்கு நீங்களும் வருகை தந்திருக்கிறீர்கள். அவற்றையும் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தகவலை எடுத்திருந்து நல்ல கவிதைகளை யாத்து வருகின்ற இளம் கவிஞர் தான் அன்புக்குரிய தம்பி ஹிசாம் அவர்கள். சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்ல வருகிறீர்கள். நிச்சயமாக எனக்கு இந்த வேளையில் ஹிசாம் எனக்காக எழுதிய கவிதையை நான் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நான் என்னுடைய பிரதேசம் வேறாக இருந்தாலும், நான் பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்த இடங்கள் வேறாக இருந்தாலும், கடந்த 18 ஆண்டுகளாக இந்த ஒலிவில் மண்ணில் நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். அது எனக்கு இறைவன் தந்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். நாங்கள் அப்படி உங்களை பார்க்கவில்லை, மன்னிக்க வேண்டும் குறுக்கிடுவதற்கு. ஏனென்றால் யார் மொழி இனம் மதம் கடந்து ஒரு சகோதரர்களாக இருக்கின்றோம் என்றால் இந்த உலகத்திலே அவர்கள் எல்லோரும் உறவினர்கள் தான். உங்களையும் கூட எங்களுடைய ஒரு சகோதரியாகத்தான், ஒரு தங்கச்சியாகத்தான் நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம். 18 ஆண்டுகள் என்பது கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களை எட்டிக்கொண்டிருக்கிறது இல்லையா? ஆகவே நீங்கள் எங்களுடைய மண்ணினுடைய சொந்தக்காரி என்பதை நாங்கள் பெருமிதத்தோடு உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். சியா, சொல்லுங்கள். நிச்சயமாக எனக்காக தம்பி ஹிசாம் அவங்க எழுதின கவிதை. கண்முன் கவியொன்று காவியங்கள் பாடச் சொல்ல, என் கண்முன் கவியொன்று காவியங்கள் பாடச் சொல்ல, கண்கள் மறுத்தாலும் கல்வே கீறியது. சாலையோர மின்மினியாய் சந்தியடி வெளிச்சப்பட்டு சாதனைகள் கடந்து வந்தும், சாலையோர மின்மினியாய் சந்தியடி வெளிச்சப்பட்டு இவள் சாதனைகள் கடந்து வந்தும் சோதனைகள் சுமக்கும் தேன் சிட்டு. மின்மினியின் துலக்கம்தான் இவள், மின்மினியின் துலக்கம்தான் பேருருளில் பெரும்பெளிச்சம். கைபிசைந்த செப்புத்தான் இவள், கைபிசைந்த செப்புத்தான் நாமகிழும் தேனாமிர்தம். சாமம் சாய்ந்தால்தான் மங்கையவள் மலர்ந்திடுவாள், இங்கு சாமம் சாய்ந்தால்தான் மங்கையவள் மலர்ந்திடுவாள். நாணத்துடன் நடப்பவள் நாணயங்கள் தேடுகிறாள், நாணத்துடன் நடப்பவள் நாணயங்கள் தேடுகிறாள் வீதியோரத்தில். நெல்மணிகள் அரவணைப்பில் நேசமாய் ஓடி வரும், இவளை கண்டு நெல்மணிகள் அரவணைப்பில் நேசமாய் ஓடிவரும் வாய்க்காலும் தேற்றிச் செல்கிறது தென்றலாக, இவளை தேற்றிச் செல்கிறது தென்றலாக. தேவதையின் காத்திருப்பை காத்திருந்து கண்டுகளிக்கிறேன் ஒரு கோலம், கண்டதுவோ விழிக்கோலம். இவளை கண்டுகளிக்கிறேன் ஒரு கோலம், இன்று கண்டதுவோ விழிக்கோலம். இவ்வாறு ஒரு கவிதையை அழகா எனக்காக எழுதியிருந்தாரு. உண்மையில நிச்சயமாக என்னோட கண்கள் கண்ணீரை சிந்தாமல் என்ன செய்யும். எனக்காக யார்த்த ஒரு கவிதை, அழகான கவிதை, என்னுடைய வாழ்வியல சொல்லுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில இளம் கவிஞர் துடிதுடிப்பான சகோதரர் ஹிஷாம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அவருடைய கல்வியிலும் சரி, தொழிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, இறைவன் அவருக்கு பேரருள் புரியட்டும். நன்றி. நானும் வர்த்தக விளம்பரத்தோடு கவிதை அரங்கமும் இடம்பெற்று முடிந்திருக்கிறது. அவர் கவி வடிக்க, இவர் கவி வடிக்க, நாங்கள் சொல்ல இப்பொழுது கவியும் வந்திருக்கிறது. மாறி நீங்களும் ஒரு கவிதை ஒன்றை யார்க்கப் போகிறீர்கள். அருகிலே வயல், அதனை அண்மித்து வாய்க்கால், நீரோடை, மர நிழல், பிரதான வீதி, நிறைய காட்சிகள் குவிந்திருக்கிறது. நீங்களும் காட்சிகளை கண்டு கற்பனையில் கவி படைக்கக்கூடிய ஒருவர். ஹிசாம் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு மின்மினியாய் மிளிர்ந்து ஓங்கி வளர உங்கள் தயாரிப்பும் உங்களுடைய சியா ப்ரொடக்ட்ஸும் இந்த கீரல் சமூக தொலைக்காட்சியினுடைய இந்த காணொலி ஊடாக நன்மக்கள், மீன்மக்கள், எங்கள் குடிமக்கள் எல்லோரும் உங்களை உயர்த்துவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு இங்கிருந்து விடைபெறுகின்றேன். விடைபெறும் நான் ஏசி ரியாஸ், எம்ஏ மாஹிர். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.